18% இருந்து 5ங்கிறது நல்ல குறைவு தான். கால்வாசி அளவுக்கு தான் வரி வருது. 18க்கு 5ங்கிறது ஒரு 70% அளவு குறைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ குறைச்சிருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், பிஸ்கெட் விலை குறையும், சீனி விலை குறையும். இது மாதிரியான ஹேர் ஆயிலு, ஷாம்பு இதெல்லாம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தானே. இதுக்கு அதிக செலவழிச்சதுல வந்து ஒரு 70% குறையும். இதுக்கு வந்து ஒரு ரூ. 1000 செலவழிச்சாங்கன்னு சொன்னா, வரி வகைக்கு மட்டும் ரூ. 1000 வரி கட்டினாங்கன்னு சொன்னா, இப்ப ரூ. 300 தான் அதுக்கு வரி கட்டுவாங்க. இந்த பொருள் வரி மட்டும். இந்த பொருள்கள் ஒரு ரூ. 1000 வாங்கும்போ ரூ. 1000 வரி செலுத்தும் அளவுக்கு வாங்குனாங்கன்னு சொன்னா, இனிமே ரூ. 300 செலுத்துற அளவுக்கு வாங்குவாங்க. ஒரு ரூ. 700 மிச்சம் ரூ. 1000 ஒரு ரூ. 700 மிச்சமாகுற அளவுக்கு உள்ள ஒரு விலை குறையத்தான் செய்யுது. சில பொருள்கள் 12% இருந்ததை 5 ஆக்கியிருக்கிறாங்க. ஆமா. 12 இருந்தது 12 ஆமா. சொட்டு நீர் பாசனம், அது மாரி வேளாண் விவசாய சம்பந்தப்பட்ட விவசாய பொருளுக்கெல்லாம் 12 வச்சிருந்தாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது, அந்த அது மாரி உள்ளது. வெண்ணெய், நெய் இதுகள்லாம் அது மாரி பால் பாட்டில்கள், நாப்கின்கள், குழந்தைகளுக்கு போடுற டயப்பர் இருக்குல்ல, அந்த மாரியான ம். விஷயங்களுக்கு, மூக்கு கண்ணாடி இதெல்லாம் 12% வரி கட்டணும். 12ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது போட்டது இவங்க தான். 12% ஆக்குனவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்ப 5ங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டயப்பர் குழந்தைகள் வச்சுக்கிறவங்களுக்கு 12% வரி கட்டினவங்களுக்கு 5% ஆகும்போது, அந்த டயப்பர் விலையெல்லாம் கண்டிப்பாக குறையும்.